ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். போன எபிசோட்ல நான் சொல்ல விரும்பினது என்ன அப்படின்னா, ஒரு செயல் நடக்க எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா எனர்ஜி பரிமாற்றம் அவசியம். அப்ப எங்க எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா எனர்ஜி பரிமாற்றம் நடக்குமோ, அங்க ஒரு செயல் நடக்கும் அப்படிங்கிறது தான் போன எபிசோட்ல நான் சொல்ல விரும்பினேன். ஸோ இந்த எபிசோடோட டைட்டில் என்ன அப்படின்னா, சயின்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், அதாவது சக்தி மாற்றத்தின் அறிவியல், தமிழ்ல சொல்லணும்னா. ஸோ இந்த எபிசோட்ல மெயினாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், எந்த இடத்துல எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும், எல்லா இடத்துலையும் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ உதாரணத்துக்கு தண்ணி வந்து ஓடணும் அப்படின்னா 2 வெவ்வேறு உயரம் வேணும். மலை உச்சியிலிருந்து பள்ளத்தாக்கு நோக்கி போகும்போது தான் அது வேகமாக ஓட முடியும். சம தரையில் தண்ணியை ஊற்றி விட்டால் அதே வேகத்தோட போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. 2 உயரத்துக்கு நடுவில் தண்ணி ஓடும்போது தான் தண்ணியோட ஓட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும்னா ஒரு பொருள் அதிக வெப்பத்தோட இருக்கணும், இன்னொரு பொருள் குறைவான வெப்பத்தோட, தட் இஸ் குறைஞ்ச ஹீட்டோட இருக்கணும். அப்பதான் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பூமியில ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமா இருந்ததுன்னா அந்த அழுத்தம் மற்ற இடத்துக்கு போகணும் அப்படின்னா, அழுத்தம்னா ப்ரெஷர், ஒரு இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அது வேற எந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியா இருக்கோ அங்க மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ ப்ரெஷர் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து குறைவா இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணும்போது இந்த காற்று, தட் இஸ் விண்ட் எனர்ஜி வர ஆரம்பிக்கும். அதுல தான் காத்து நம்மளுக்கு அடிக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இயற்கை தானே அப்படின்னு தோணும். எல்லாமே பியூர் சயின்ஸ். ஸோ ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு பொதுவில் நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு எனர்ஜி பரிமாற்றம் நடக்கணும்னா 2 விஷயம் வேணும். ஒரு பொருள் அதில் எனர்ஜி அதிகமாக இருக்கணும், இன்னொரு பொருளில் எனர்ஜி குறைவாக இருக்கணும். கரெக்டா? அப்போ தான் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ நாம் இதையே நம்ம சுற்றி அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளோட இணைச்சு பார்த்தா, அதாவது தினம் நடக்கிற விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நம்மிடம் இருக்கிற எனர்ஜி, நம்ம சுற்றி உள்ளவங்கள்ட்ட இருக்கிற எனர்ஜி, நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடிகளின் எனர்ஜி, நம்மை சுற்றியுள்ள உயிரற்ற அல்லது உயிருள்ள பொருட்களின் எனர்ஜி, இவையே நம் வாழ்க்கையில் நடக்கிற பல செயல்களுக்கு காரணம்னு ரொம்பவே நல்லா புரிய வரும். ஸோ இதையே நாம் இப்போல்லாம் என்ன சொல்கிறோம்னா, பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம், நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம். நிறைய பேர் ஸ்டேட்டஸில் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்லாம் வைக்கிறோம். ஸோ எபிசோட் 2ல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்க 2 பொருள்கள் தேவை. அந்த 2 பொருள்களில் ஒன்று வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கணும், ஒன்று எனர்ஜி கம்மியாக இருக்கணும். அப்படின்னா எனர்ஜி டிஃபரன்ஸ், அந்த 2 பொருள்களுக்குமான எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்தால் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தானாக நடக்கும். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் தானாக நடந்ததுன்னா ஒரு செயல் நடக்கும். அப்போ நம்ம சுற்றி நடக்கிற பல செயல்கள் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபரால தான் நடக்குது. சரிங்களா? இன்னும் தெளிவாக வர்ற எபிசோட்ஸில் பேசலாம். நன்றி.